வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். திராவிட மாடல் ஆட்சியினுடைய 5 ஆண்டுகள் முடிவடைந்து ஒரு பொது தேர்தலை 2026 ஏப்ரல் 23 அன்று சந்திக்க இருக்கின்றோம். கடந்த ஆட்சிக்கு முன்பாக 2021 திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைப்பதற்கு 505 வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். இதில் 405 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. மீதி வாக்குறுதிகள் ஒன்றிய அரசினுடைய நிதியுதவி அளிக்க முடியாத காரணம் அல்லது சில நிதி பற்றாக்குறை காரணமாக நிலுவையில் இருக்கின்றன. இந்த சூழலில் உங்களுக்காகவே செயல்படக்கூடிய மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆட்சியில் 2026 தேர்தலுக்காக 525 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 5 ஆண்டு காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக சுமார் 1,81,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, கட்டணமில்லா விடியல் பயணம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்துடன் சேர்ந்து, அது இல்லாமல் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, வேளாண்மைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கை, கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், அன்புக்கரங்கள் திட்டம், அன்புச்சோலை திட்டம், தோழி விடுதிகள், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், 2 லட்சம் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வந்ததை தமிழக மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்தியவர்கள் அறிவார்கள். அந்த வகையில் இப்பொழுது முத்தான பல திட்டங்களை, குறிப்பாக மகளிர் மேம்பாடு என்ற வகையில் இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்பட இருக்கின்றது. அது எதற்கென்றால், பழுதடைந்த வாஷிங் மிஷின் ஆகட்டும், அல்லது டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன் மற்ற மின்சாதன பொருட்கள் அல்லது மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கி கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களை மாற்றி அவர்கள் புதியதாக பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளையும் வளர்ச்சியை உறுதி செய்ய மண்டல வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், மேற்கு மாவட்ட சிறப்பு வளர்ச்சி திட்டம், தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் ஆகியவை 20,000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கல்வியை முன்னேற்ற வேண்டும், கல்விதான் திராவிட மாடல் அரசுக்கு அடிப்படை என்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அனைவரையும் படி படி என்று கூறுவார். கல்விதான் உன்னதமானது, கல்விதான் முதன்மையானது என்ற வகையில் அனைத்து அரசு கல்லூரிகளும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் அமைக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர் நலன் என்ற வகையில் முதல்வர் படைப்பகங்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அமைக்கப்படும் என்றும், மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை ஏற்கனவே 8000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது 12,000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே 1,200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அது 2,000 ரூபாய் ஆகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1,500லிருந்து 2,500 ஆகவும் உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு தளபதி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ஆகவும், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு
4500 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், கல்லூரி மாணவ மாணவியரின் உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு ஒரு ரூபாய் 1000 இனி ரூபாய் 1500 மாணவ மாணவிகளுக்கு உயர்த்தி வழங்கப்படும். அடுத்து, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் என்று இருந்தது. அதை காப்பீட்டுத் தொகையை 10 லட்சமாக உயர்த்தி அளிக்கப்படும் என்று பல்வேறு உறுதிமொழிகளை இந்த திராவிட மாடல் அரசு அளித்திருக்கிறது. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்கும் அந்த பாரதிய ஜனதாவின் சதியை முன்கூட்டியே உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் 1.31 கோடி மகளிர் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வரை வைத்தார். அதற்கு முன்பாக இந்த ஜனவரி மாதம் 2025 பொங்கலுக்கு முன்பாக ரூபாய் 3000 வரவு வைக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது. 1.15 லட்சம் மாணவர்கள் பயன்படும் வகையில் அவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவு திட்டம் இனி 8ஆம் வகுப்பு வரை நீடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும், கலைஞரின் கனவு இல்லம் என்று பல்வேறு உறுதிமொழிகளை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய முரசு சின்னத்திற்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கதிர் அறிவால் சின்னத்திலும் மற்றும் உதயசூரியன் சின்னத்திலும் கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு அவரவர்களுக்குரிய சின்னத்திலும் வாக்களித்து மீண்டும் திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைய தமிழக பொதுமக்கள் ஒரு முழுமையான தங்கள் வாக்கினை செலுத்தி மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.